ஹாய்! அதாவது இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு 1 வீக் முன்னாடியே எடுத்துட்டேன். பட் என்னால் ஷேர் பண்ண முடியல. இப்போ தான் ஷேர் பண்ண முடிஞ்சது. அதாவது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, புதினா, கொத்தமல்லி இது 2ம் சேர்ந்து ஒரு கைப்பிடி பொடியளவு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் விட்டு நான் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதில் வெங்காயத்தை பொடிசாக ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வதக்கி விட்டுட்டு 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து ஒரு 1 கேஜி போல் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வந்து பார்த்துட்டிங்கன்னா போட்டுக்கிட்டேன். ஸோ அதை போட்டுட்டு தேவையான அளவுக்கு வந்து மிளகாய் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவை, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஃபைனலாக தயிர் வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக சேர்த்தேன். இது வந்து மாட்டு தயிர் தான். நான் வந்து வீட்டிலே உரம் ஊற்றி சேர்த்துட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு கிளறி விட்டோம்னா அந்த சிக்கன்லேருந்தே அந்த தண்ணி வெளியில் வரும். அப்படியே மூடி போட்டு வேக விட்டு எடுத்தோம்னா இந்த அளவுக்கு ஒரு செமி கிரேவி பார்த்திங்கன்னா தயாராக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எதோட வேணுமாலும் வச்சு சாப்பிடலாம். ஸோ பேச்சுலருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சர்க்கிளில் யாராவது இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுவிடுங்க. பாய்.